Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு மூன்றாவது அத்தியாயம் 6, 7, 8. It's a continuous shlokas. இந்த மூணும் ஒரே விஷயம் தான் பகவான் சொல்றாரு. So நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்டாரு. இப்ப புத்தினாலேயே புத்தி யோகம் பண்றதுனாலயே என்னால செல்ஃப் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு இந்த கோரமான இந்த போர்ல என்னை ஈடுபடுத்துறீங்க? Why are you engaging me in this warfare? நீங்க புத்தியும் ஐ மீன் செல்ஃப் ரியலைஸ் ஆகணும்னு சொல்றீங்க. இந்த உடல் எல்லாம் ஆத்மா, இந்த உடல் ரீதியா நான் செய்யற செயல்ல எந்த யூஸும் இல்லைன்னு சொல்றீங்க. புத்தினால அது புரிஞ்சுக்க சொல்றீங்க. ஆனா இப்ப போர் புரிவாயாக 2வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகா பாத்தீங்கன்னா போர் புரிவாயாகன்னு சொல்றீங்க. நீங்க ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுனா கேக்குறாரு. கிருஷ்ணா சொல்றாரு, ஓ அர்ஜுனா, உனக்கு நான் சாங்கிய தத்துவம் சொன்னேன். யா இட் இஸ் ட்ரூ. அதுவும் அது வழியாவும் செல்ஃப் ரியலைஸ் ஆகலாம். நீ புத்தி யோகம் வழியாவும் செல்ஃப் ரியலைஸ் ஆகலாம். ஐ மீன் பக்தி யோகம். சோ ரெண்டு வழியாவும் நீ செல்ஃப் ரியலைஸ். இட் இஸ் நாட் தட் யூ கேனாட் செல்ஃப் ரியலைஸ் அட் ஆல். யூ கேன் realize through buddhi yoga also. Sorry, yeah, through Sankhya yoga philosophy புரிஞ்சுக்கிற மூலமும் நீ வரலாம், through bhakti yoga நீ வரலாம். Both are almost the same, but it will only that it will take multiple lifetimes. இப்ப நம்ம வெறும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மேல வர்றதுக்கு பல கோடி ஜென்மம் ஆகும். நாம அப்படிதான் நாமளும் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கிறோமான்னு நமக்கு தெரியாது. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க ஏறி வந்தீங்கன்னாலும் அந்த 100வது மாடி தான் வர போறீங்க. லிஃப்ட்ல ஏறி வந்தீங்கன்னாலும் அந்த 100வது மாடி தான் வர போறீங்க. சோ it is wise, it is intelligent to choose which is the right way. ஏன்னா நமக்கு as கலியுகா proceeds, இப்பவே கலியுகால வாழ்றதுக்கே பயமா இருக்கு. நல்ல காற்று இல்ல, நல்ல தண்ணி இல்ல, மக்களுடைய எண்ணங்கள் சரியா இல்ல, எல்லா இடத்துலயும் பொல்யூஷன், டெட்லி டிசீஸ். இப்ப பாத்தீங்கன்னா கோவிட் கூட மறந்துட்டாங்க. டெல்லியில எல்லாம், பிருந்தாவன்ல எல்லாம் இப்ப டெங்கு நேத்து மகாராஜ் சொல்லிட்டு இருந்தாரு. டெங்கு மோசமான அவுட் பிரேக் ஆமா பிருந்தாவன் ஃபுல்லா. and 2 devotees have left their body because of dengue. இங்கேயும் ஈரோடுல கூட டாக்டர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, டெங்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சோ நம்ம இந்த கோவிட் ஒண்ணுதாங்க, இந்த கோவிட் போயிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா அடுத்து டெங்கு வருது. டெங்கு போனா அடுத்து ஏதோ நமக்கு எதுவுமே தெரியாது என்ன வரப்போகுது. நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே நவம்பர்ல 2019 நவம்பர்ல நம்மள யாராவது ஜனவரில இருந்து ஒரு டிசீஸ் வரும், நீங்கெல்லாம் 2 இயர்ஸ் வீட்டு விட்டு வெளியில வர மாட்டீங்க, 2 இயர்ஸ் ஸ்கூலே நடக்காது அப்படின்னு சொல்லி இருந்தா would we have imagined this Mataji's and Prabhuji's here? நம்ம அதை நம்பி இருப்போமா? நம்ம அதை கொஞ்சமா நம்பி இருப்போமா? You wouldn't have believed at all, இல்லைங்களா? அதே மாதிரி இன்னும் அடுத்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நீ வருங்காலம் நமக்கு எப்படி வச்சிருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா கலியுகா ப்ரோக்ரஸ் ஆக 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 ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கும். சோ இன்னும் பாகவத்துல கொடுத்திருக்காங்க, கலியுகா இறுதியில யாரு கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மினிமம் இது கூட இல்லாம யார் கூட வேணா இருப்பாங்க, லிவிங் டுகெதரா இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் இள வயதுல 5 வயது 6 வயதுலயே ஏஜ் அட்டன் பண்ணிட்டு 10 வயசுலயே நிறைய பேர் குழந்தை பெத்துக்குவாங்க. எல்லாருக்குமே கிரே ஹேர் ரொம்ப யங் ஏஜ்லயே வந்துரும். இதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாகவத்துல, தெளிவா கொடுத்திருக்காங்க. நர மாமிசம் சாப்பிடுவாங்க. எந்த ரிலேஷன்ஷிப், இப்ப அம்மா பையன், அப்பா பொண்ணு, அண்ணன் தங்கச்சி, இந்த எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம யார் கூட வேணா செக்ஸ் வச்சுக்குவாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய கொடுத்திருக்காங்க. கலியுக ப்ரோக்ரஸ் ஆக 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 மனிதங்களுடைய புத்தி டிகிரேட் ஆக 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 we will go for lower tendency, அனிமல் டெண்டன்சி. ஆக்சுவலா அனிமல் கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அனிமல் தன்னுடைய ரூல்ஸ் பைபாஸ் பண்ணாது. அனிமல்ஸ் கூட
இன்னார்னா இன்னார் மட்டும்தான். இட் வில் நாட் கோ ஃபார் illicit ஆக்டிவிட்டிஸ். ஆனா மனுஷங்க வந்து இன்னும் டிகிரேட் ஆவாம ஒரு அனிமலை விட கீழே போவாங்க அப்படின்னு சொல்லி பாவத்துல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இங்கேயே இருந்து திருப்பி 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 இந்த அரைச்சமாவே அரைக்கிறது, திருப்பி பிறந்து திருப்பி எல்கேஜி யூகேஜி படிச்சு திருப்பி டாக்டர் இன்ஜினியர் ஆகி திருப்பி இந்த பொருள்கள் உண்மையில் இதுல என்ன என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம திருப்பி திருப்பி பிறக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம யோசிச்சு பார்க்கணும், வாட் இஸ் தட் என்ஜாய் இன் திஸ் வேர்ல்ட். ஒரு என்ஜாய்மெண்ட் நம்ம பண்ணி முடிச்ச உடனே நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துருது. இம்மீடியட்லி ப்ராப்ளம் ஃபாலோஸ் அஸ் இல்லைங்களா? நம்ம என்ஜாய் பண்றோங்கிறத உணர்ந்து முடிக்கிறதுக்குள்ள ப்ராப்ளம் ஃபாலோஸ் அஸ். சோ இந்த உலகத்துல என்ன என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லி we just want to stick on to this enjoyment. So அதனால வந்து அர்ஜுனா கேக்குறாரு, இங்க என்ஜாய்மெண்ட்ல எதுவும் இல்லையில, அதான் நீங்க உடல் எல்லாம் ஆத்மான்னு சொல்லிட்டீங்களா, நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன், காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறேன், நான் வந்து நிம்மதியா நான் வந்து தியானிச்சு நான் வந்து உங்ககிட்ட வந்தேன், மீன் பகவான்ட்டு தான் வரணும்னு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ பகவான் உடனே என்னன்னு சொல்றாரு, செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதால ஒருவனால விடுதலை பெற முடியாது. துறவுவால் மட்டுமே பக்குவம் அடைதல் என்பது இயலாததாகும். இட் இஸ் இம்பாசிபிள் டு கெட் பியூரிஃபைட் ஜஸ்ட் பை ரினவுன்சியேஷன். எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் உணர்ந்தோம்னா நாம இப்ப பௌதிக உலகத்துல சோ கால்டு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் அத்தனை பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேன் யூ don't you all have a view of what is happening around us? இந்த பகவத்கீதா நாலேஜ் நம்ம ஒழுக்கமா நம்ம படிச்சிருந்தோம்னா we will not fall a victim for so called gurus, bogus gurus இல்லைங்களா? இவ்ளோ போகஸ் குருஸ் ஒண்ணுமே இல்ல. பகவத்கீதையை தெளிவா படிச்சு புரிஞ்சவங்களுக்கு they will know it is impossible to enjoy in a spiritual organization materialistically. சோ இங்க பகவான் என்ன சொல்றாரு, செயல்களை விலகிக் கொள்வதால நீ துறவு அடைய முடியாது, மீன் நீ வந்து உன்னை லிபரேட் பண்ணிக்க முடியாது. unless you transcend the three modes, முக்குணத்தை தாண்ட பயிற்சி நீ எடுக்கலன்னா பௌதிக இயற்கையின் பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொருவரும் சுதந்திரமின்றி செயல்பட வற்புறுத்தப்படுகின்றனர். frankly speaking, we are slaves. We are literally slaves. நமக்கு வந்து அடிமைங்கிற வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்கு. we don't want to hear that word. எனக்கு அடிமையா இருக்க பிடிக்காது. சர்வன்ட்ங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. we are refusing to become the servant of the supreme personality of Godhead. இந்த உலகத்தையே படைச்ச முழு முதற் கடவுளுக்கு சர்வன்ட்னு சொன்னா நமக்கு அந்த வார்த்தை அவ்வளோ கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? பட் அன்பார்ச்சுனேட்லி டியர் டிவோட்டீஸ், நம்ம உண்மையில் நம்ம அடிமையா தான் இருக்கும், சர்வன்டா இருக்கும். கிருஷ்ணாக்கு இல்லாம இருக்கிறதுனால மாயாட்ட இருக்கும். ஏன்னா நம்மளால அப்படி அது இல்லாத இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் ஒண்ணுமே நமக்கு கிடையாது. we don't have an individual existence without the Lord. அவர் இல்லைன்னா நாம இல்ல. பட் we want to exist without the Lord. அதுக்காக செயற்கையா நமக்காக கொடுக்கப்பட்டவங்க தான் மாயா. சோ இந்த ஸ்லோகா நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம்னா how we are all, நம்ம எவ்வளவு பரிதாபமான நிலைமையில நாம இருக்கோம். முக்குணங்கள் வந்து உங்களை ஆட்ரா ராமான்னு உங்களை வந்து it keeps on inducing you from inside, do this. You are a sincere servant of முக்குணா. ஓகே நீங்க சொல்லிட்டீங்களா, நான் செஞ்சிடறேன். நீங்க தண்ணி அடிக்க சொல்லிட்டீங்க, நான் தண்ணி அடிச்சிடுறேன். நீங்க என்ன என்ஜாய் பண்ண சொல்லிருக்கீங்க, நான் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து என்னை கண்ட விஷயங்கள் பண்ண சொல்லிட்டீங்க, நான் பண்ணிக்கிறேன். நீங்க கோபப்பட சொல்றீங்க, நான் கோபப்படுறேன். we are so sincerely dedicating ourselves to Maya. இங்க இருக்கவங்க யாராவது இந்த நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாம நம்ம கண்ட்ரோல் மீறி நாம நடந்துக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் மாதாஜி? How many of us has felt this?
something is driving us crazy. நம்ம அது பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம், but we'll be doing it. இல்லைங்களா? yeah you have to understand this first. உண்மையில் இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். we are under the control of Maya. முக்குணங்கள். காலையில் நேரம் பாத்தீங்கன்னா காலையில் நேரம் பாத்தீங்கன்னா எந்திரிச்சோன்னையுமே நம்ம எல்லாருமே சத்துவ குணத்துல இருப்போம். சோ எல்லாரும் நல்லா இருக்கட்டும். உண்மையில் எல்லாம் எந்திரிக்கும் போது நம்ம எதிரியான எதிரி கூட கெட்டு போகட்டும் நம்ம நினைக்க மாட்டோம், இல்லைங்களா? அவங்க நம்மளுக்கு பல துரோகம் செஞ்சிருந்தா கூட அந்த மார்னிங் டைம்ல பாருங்க, கிருஷ்ணா, நம்ம அவங்க பல துரோகம் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து நைட்டு கூட பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுது அவங்களை திட்டி ரொம்ப 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 மனசு கஷ்டப்பட்டு படுத்திருப்போம். ஆனா காலையில எந்திரிச்ச உடனே அந்த சத்துவ குணத்துல இருக்கும்போது நமக்கு அவங்க மேல அவ்வளவு கோபம் வராது. Have you experienced this? நமக்கு நைட் டே டைம்ல நைட்ல நம்ம அப்படி ஒரு கஷ்டப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம காலையில எந்திரிக்கும் போது somehow the other will be just pacified. சரி போ. நம்ம ஈவன் பகவத்கீதை வகுப்பு வரக்கு முன்னாடி கூட நம்ம அப்படிதான் இருந்தோம். நம்மளால அந்த வெஞ்சன்ஸ வந்து காலையில் நேரம் எக்ஸிபிட்டே பண்ண முடியாது. காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நான் இவனை அடிக்கணும், இவனை உதைக்கணும், இவனை கீழே தள்ளணும் அப்படின்னு நம்ம எந்திரிக்கோமா? அதுவும் எஸ்பெஷலி நீங்க 4 o'clock எந்திரிச்சு பாருங்க. If you really want to enjoy life, I'm giving you tips here. If you really want to enjoy your life, get up at பிரம்ம முகூர்த்தா. ஏன்னா உண்மையில் நம்ம மனசு வந்து நாம நம்மளா உணர்றது அந்த காலையில் 2 மணி நேரம் தான், 4 to 6. அந்த டைம்ல நேச்சரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, சத்வ குணமும் சேர்ந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ நம்ம அந்த 2 மணி நேரம் மனசு காமா இருக்கு. நம்மளால வந்து அந்த சத்வ குணத்தை இன்ஃப்ளூயன்ஸ் we can enjoy. அதனாலதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கோவிலுக்கு போறவங்க மார்கழி மாசம் கோவிலுக்கு ஏன் அந்த நேரம் எந்திரிச்சு ஓடுறாங்கன்னா that is the maximum influence சத்வ குணம். அதாவது தேவர்களுக்கும் நம்மள மாதிரி டே ஆயிட்டு இருக்கு. தேவர்களுடைய டே பாத்தீங்கன்னா நம்மளுடைய 6 months அவங்களுடைய 1 day, நம்மளுடைய அடுத்த 6 months அவங்களுடைய 1 night. சோ இப்ப இந்த மார்கழி மாசம் அந்த நம்ம டிசம்பர் ஜனவரிலாம் தேவர்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம், அதாவது அவங்க தூங்கி எந்திரிக்கிற அந்த நல்ல நேரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஆக்சுவலி ஏன் மார்கழியில கல்யாணம் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஆடி மாசம், புரட்டாசி, மார்கழியில ஏன் கல்யாணத்தை வந்து கல்யாணம் இல்லாம பண்ணிருக்காங்க? ஹேவ் யூ எவர் தாட் அபவுட் இட்? ஏன் அந்த மந்த் எல்லாம்? ஆனா அந்த மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமா நம்ம பக்தி பண்ணுவோம் அந்த மாசம் எல்லாம், இல்லைங்களா? எதுக்குன்னா டு ஹெல்ப் அஸ் டு ஸ்டே அவே ஃப்ரம் ஆல் தி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். புரட்டாசி மாசம் அவ்வளோ ஆஸ்பிஷியஸ் மந்த். ஏன்னா they're helping us to stay away from sense gratification about அந்த மந்த்ல. சோ மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தமும் நம்மளுடைய அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல நம்ம போய் பக்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளால மேக்சிமம் பெனிஃபிட் அனுபவிச்சுக்க முடியும். கேன் ஜஸ்ட் கிராப். எப்படி ஒரு ஸ்பஞ்ச் வந்து வாட்டர்ல நல்ல ட்ரை ஸ்பஞ்ச் ஒரு வாட்டர்லயோ லிக்விட்ல போட்டீங்கன்னா அந்த லிக்விட பூரா உறிஞ்சுக்கும், இல்லைங்களா? இம்மீடியட்லி வில் அப்சார்ப். அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த சத்வ குணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் we can get the maximum benefit. So I really wish all the members of this group Nithya Shravanam to just make the best use of sattva. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில சாணக்கிய பண்டிட் கொடுத்திருக்கிறாரு. கோடி ரூபாய் நீங்க தொலைச்சீங்கன்னா நீங்க சம்பாரிச்சுக்கலாம். இட்ஸ் நத்திங். அது வந்து எப்படி வேணா சம்பாரிச்சுக்கலாம். எது வாழ்க்கையில போனாலும் சம்பாரிச்சுக்கலாம். கேன் யூ ஏர்ன் த மணி யூ ஆர் லாஸ்ட்? இப்ப நம்ம வந்து 6:40, நீ காலையில 6 மணிய என்னால திருப்பி வாங்க முடியுங்களா? கேன் ஐ கெட் இட் பேக்? என்னால
I am telling you, I'll give you 1 crore. Please get me back. என்னோட இளமையை திருப்பி கொடுங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா? Is it possible for us to get back our lost time? So time வந்து is more precious. ஏன்னா time is Krishna. கிருஷ்ணா சொல்றாரு டைம் ஐ ஆம், நான் தான் காலம், உன்னை டைம் மூலம் தான் உன்னை நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் அப்படின்னே நமக்கு சொல்றாரு. சோ அந்த ப்ரீஷியஸ் அந்த சத்வ குணம் எக்ஸிஸ்ட் ஆகுற அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் மிஸ்ட். நாம என்ன ஒரு நீங்க எல்லாரும் நினைக்கலாம், ஏன் இந்த மாதாஜி வந்து எப்ப பாரு நெகட்டிவா பேசுறாங்க, பௌதிக உலகத்துல நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோங்கிறாங்க, நம்ம எல்லாம் மோசங்கிறாங்க, ஏதோ இந்த மாதாஜி சொல்றாங்க இருக்கா நான் நம்ப வேண்டியிருக்கு, நான் எவ்வளவு நல்லவ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அறியாமை நிறைஞ்ச மோஸ்ட் நெகட்டிவ் ஃபீலிங் நிறைஞ்ச அந்த நைட்டை நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம், ஃபுல் சாத்விகா இருக்கிற டே டைம் நம்ம எப்படி வேஸ்ட் பண்றோம், ஈவன் பிஃபோர் கம்மிங் டு கேசி. ஆர் இன் வி ஆல் டூயிங் திஸ்? 11-12 வரைக்கும் கண்டதையும் பண்ணிட்டு இருக்கிறது, காலையில லேட்டா தான் எந்திரிக்கிறது. ஆர் இன் வி ஆல் டூயிங் திஸ் ஆல் தீஸ் டேஸ்? திஸ் இஸ் a simple proof that we are not leading a fruitful life. இல்லைங்களா? தமோ குணம் அதிகமான இரவு நேரத்தை யூஸ் பண்ணிட்டு சத்வ குணத்தை நம்ம தியாகம் பண்றோம்னா நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள். Aren't we all the biggest foolish people? So here Krishna says you're forced by 3 gunas. காலையில எந்திரிச்சோன்னு சத்வ குணம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே நேரம் ஆக 10 மணி 9 மணி 10 மணி காலையில பிரசாதம் எடுத்து முடிச்சோடனே ரஜோ குணம் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரஜோ குணம் வந்து ஈவினிங் வரைக்கும். ஏன்னா ரஜோ குணம் நமக்கு இருந்தாதான் நாம வந்து கிளினிக் ஒர்க் பிளேஸே போவோம். ரஜோ குணம் நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலன்னா நாம எல்லா நேரமும் நம்ம வந்து வில் பி அட் ஹோம், வி வில் நாட் கோ தேர். சோ நான் சாத்விகாவே இருக்கேன் அப்படின்னா ஐ வில் நாட் ஹாவ் அ urge to earn. I will not have urge to earn. நான் இங்கதான் இருப்பேன், நான் வந்து நிம்மதியா சாத்விகா எனக்கு பிடிச்ச மாதிரி போயம் எழுதிட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு பாடிட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டு நான் வீட்டுல இருந்துக்குவேன். இது சாத்விக் குணா. சோ சின்ஸ் வி வாண்ட் டு என்ஜாய், நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதுனால ரஜோ குணத்தை நம்ம மேக்சிமம் யூஸ் பண்றோம் டே டைம்ல. அண்ட் ஆஃப்டர் 6 o'clock when the sun sets, then தமோ குணா starts. தமோ குணாங்கிற டோட்டல் இருள், அறியாமை. சோ நம்ம வந்து 6 மணிக்கு மேல ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்துட்டு most of the people they'll have some drinks, they'll have some meat, they'll have some sexual enjoyment and then they'll sleep. இல்லைங்களா? night is considered to be actually ராத்திரி அப்படிங்கிறது she is actually a person. நம்ம எல்லாமே மேட்டரா பாக்குறோம் இல்லைங்களா? பாகவத்துல அவங்களை பத்தி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. she is a person. ராத்திரி அப்படிங்கிற ஆக்சுவலி இட் இஸ் a Sanskrit word. ராத்திரிங்கிறது தமிழ் வேர்டு கிடையாது, இரவு தான் தமிழ் வேர்டு. நம்ம அதை வந்து யூஸ் பண்ற ராத்திரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? that is a Sanskrit word. she is a person. அவங்க எப்பன்னா ஈவினிங் 6 மேல she will come into action. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன் பீரியட் சந்தியா வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ நம்ம அந்த 6 மணிக்கு நம்ம இங்க வரக்கு முன்னாடி கூட வீட்டுல வந்து கம்பல்சரி எல்லாரும் குளிச்சுட்டோ இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ விளக்கேத்தி ஏதோ ஒரு ஸ்லோகம் படிப்போம் இல்லைங்களா? ஈவன் பிஃபோர் கம்மிங் ஹியர். ஹேவ் யூ நாட் டன் இட் மாதாஜிஸ்? நம்மளுடைய முன்னோர்கள் அது நமக்கு இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? வில் பி லைட்டிங் த லேம்ப், கம்பல்சரி ஈவினிங் விளக்கேத்துவோம். how many of you are doing it? முன்னாடியும் சரி இப்பவும் சரி, how many of you are doing it? Only one person? Oh yeah, yes, almost all of you must be doing it இல்லைங்களா? ஈவினிங் விளக்கேத்துறதுங்கிறது நம்மளுக்கு வந்து நேச்சுரலாவே கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். சோ ஏன் அதை நாம நிறைவேற்றுறோம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் ஜஸ்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் பூதகணங்களோட
மேல சுத்துவார். he will be taking all the பூதகணங்கள். so யாரெல்லாம் அந்த டைம்ல தூங்குறாங்களோ tamasic activity பண்றாங்களோ சிவபெருமான் will order the பூதகணங்கள் to enter into their body. அவங்க பாடி கொடுத்துருவாரு. நமக்கு நம்மளுடைய பாடி அவங்களுக்கு கொடுப்பாரு. சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈவினிங் 6 o'clock கம்பல்சரி எல்லாருமே இது வரைக்கும் விளக்கேற்றாதவங்க கூட கம்பல்சரி ஈவினிங் நம்ம விளக்கேற்றணும். விளக்கேற்ற half an hour ஆகுது நம்ம வந்து half an hour ஆகுது நம்ம ஏதாவது ஆன்மீகமா நாம வந்து மெடிடேட் பண்ணணும் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். சோ அந்த ஈவினிங் தமோ குண இன்ஃப்ளூயன்ஸ் வந்த நியூ நமக்கே பாருங்களேன், ஈவினிங் ஆகும்போது இப்ப இருக்கிற மூடு நமக்கு ஈவினிங் இருக்குமா? மார்னிங் சத்துவ குணத்துல புரியுற அளவு இதே இந்த கிளாஸஸே மார்னிங் சத்துவ குணத்துல புரியுற மாதிரி ஈவினிங் நமக்கு புரியுதா? ஐ பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து நோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, மார்னிங் கிளாஸ் இட் இஸ் கம்மிங் அவுட் சோ பியூட்டிஃபுல்லி பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சத்வ குணா இல்லைங்களா? சம்டைம்ஸ் பட் பகவானை பொறுத்த வரைக்கும் குணா இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். அவர் முக்குணத்தை தாண்டினவர். சோ வி ஆர் ஹேவிங் ஹியரிங் ஈவினிங் கிளாஸஸ் ஆல்சோ. என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம முக்குணத்தோட இன்ஃப்ளூயன்ஸால மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு எந்த தனி சுதந்திரம் ரியலி சோ கண்டிஷன்ட். ஒரு வாரம் நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா 8வது நாள் அந்த விஷயம் பண்ணலினா நமக்கு வந்து எதையோ இழந்த மாதிரி இருக்கும். ஒரு வாரம் ஒருத்தர்கிட்ட நம்ம க்ளோஸா பழகிட்டோம்னா 8வது நாள் அவர்கிட்ட பழகலினா நமக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது இல்லைங்களா? So many things we are getting so conditioned. ஒரு ட்ரெயின்ல ஒரு பர்டிகுலர் சீட்ல உட்கார்ந்து நான் போயிட்டு இருந்தேன்னா I will think this is my seat. ஒரு சினிமா தியேட்டர்ல நீங்க ஒரு பர்டிகுலர் சீட்ல உட்கார்ந்து படம் பாக்குறீங்கன்னா next time when you go to the theater, when you look at that seat, you will think someone is sitting in your seat. இல்லைங்களா? Don't we all have this feeling? Yes, Mataji. நம்ம ஒரு பர்டிகுலர் காய் வாங்கி பழகிட்டோம்னா வேற காய்கார் நமக்கு பிடிக்காது. It's a vegetable seller. He's taking vegetables from the same shop. So நம்ம conditioning வந்து நீங்க பல இடங்கள்ல you can observe. I'm helping you to understand your conditioning. நான் இப்படி எந்திரிக்கணும், இப்படி நான் பண்ணணும், அதை திருப்பி பண்ணோம்னா நமக்கு அந்த அன்னைக்கு வந்து we feel so tensed. அதை நம்ம வந்து பெருமையா சொல்லிக்குவோம், எனக்கு வந்து இதாங்க பழக்கம், இந்த பழக்கத்தை மாறினா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். why ஒரு மாதிரி இருக்கும்? because you are being controlled by that habit. இல்லைங்களா? சோ நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க கிளீனா அப்சர்வ் பண்ணீங்கன்னா you're fully under the control of 3 gunas. fully you're 100% you're influenced by 3 gunas. அந்த முக்குணம் உங்களை எப்படி கைட் பண்ணிட்டு இருக்கோ, you are just going as a literal slave behind that gunas. பகவானே சொல்லிட்டாரு, நீ வேற யாரும் சொல்லணும், ஒரு கணம் கூட செயல்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியம் இல்லை. It is impossible for us to remain without working anything. So எப்படியும் நீ வேலை செஞ்சுதான் ஆகணும். சோ புலன்களை டெம்பரரியா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு மனசு பூரா நீ வந்து புலனுணர்ச்சிய என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா then you are called a மித்யாச்சாரா. you are called a மித்யாச்சாரி. இதை எல்லாருமே இந்த டிப்ஸ கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆல்வேஸ் வின்ஸ் த ரேஸ். சோ நம்ம வந்து ஓவர் நைட்ல அம்பானி ஆக முடியாது, ஓவர் நைட்ல பியூர் டிவோட்டி நம்மளால ஆக முடியாது, என்னால் ஆக முடியாது. நீங்க யாராவது ஆகலாம், I cannot comment on you. So what I can do is I can just go step by step. Daily என்னுடைய higher authority சொல்றாங்க, what my higher authority says, 16 மாலை ஜெபம் பண்ணுங்க, பகவத்கீதை பாகவதம் கேளுங்க, ஈவினிங் தாமோதர விளக்கேத்துங்க, இந்த மாதிரி சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்குறேன். லெட் மீ ஜஸ்ட் ஃபாலோ இட். நான் ஃபாலோ பண்ண 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 பண்ண
எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா எனக்கு எனக்கு உள்ளுக்குள்ள இன்டர்னல் பியூரிஃபிகேஷன் நடக்காம ஐ கேன் நாட் கோ டீப் இன் பக்தி. சும்மா எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் வந்து இட் டஸ் நாட் மீன் தட் ஐ ஆம் இன்டு பக்தி. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்டர்னலி ஐ ஷுட் ஸ்டார்ட் சேஞ்சிங். சோ அதுக்கு வந்து இந்த சாதனாஸ் ஹெல்ப் பண்ணும். ஸ்லோவா நம்ம அதனாலதான் புலன்களை பகவான் என்ன சொல்றாரு, ஜஸ்ட் செயற்கையா கண்ட்ரோல் பண்ணாத, எங்கேஜ் இன் டிவோஷனல் சர்வீஸ். இப்பவும் நான் படிக்கிறேன், இப்பவும் நான் பாட்டு கேட்கிறேன், இப்பவும் நான் ஃபுட் குக் பண்றேன். ஆனா இப்ப இது எல்லாமே எப்படி பண்றேன், என்ன படிக்கிறேன்? நார்மலி ஐ லவ் டு ரீட். சின்ன வயசுல இருந்து both myself and my sister we both have a reading habit. அப்பவே வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கா இருக்கட்டும், மெட்டீரியலிஸ்டிக் புக்கா இருக்கட்டும், இந்த டெக்ஸ்டா நிறைய அந்த அம்புலி மாமா, ரத்னபாலா, கோகுல கதிர் அதெல்லாம் வாங்கி போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே அடிச்சு புடிச்சு ஒரே சண்டையா இருக்கும். நீ படிக்கிறியா, நான் படிக்கிறியா. somehow we are so fond of reading books. சோ அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகி இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. பட் we are reading பகவத்கீதா, பாகவதம். இப்ப ஜஸ்ட் அந்த புக்கு தான் மாறி இருக்கு. But the tendency is the same. So I am trying to purify my tendency with a higher taste. இப்பவும் reading and I love to hear songs. எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சாங்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Even now we are hearing Kirtan. நேத்து நிறைய பேர் வந்திருந்தீங்க. How was the experience, Mataji? Was it not ஒரு half an hour நம்ம எங்க இருக்கோம்? What a wonderful Kirtan Maharaj did yesterday after a long time. Our soul is just waiting for that Kirtan, இல்லீங்களா? அந்த Kirtan கேட்கும் போது we all had a blissful experience. How about the people who came yesterday? Don't you all experience that? Yes, Mataji. Very nice, Mataji. What about Mataji? Yes. Mataji, it cannot even be compared with the materialistic songs and all, Mataji. So nice. What else? Who else? Usually, Mataji, when we read any book or when we read social science books and all, we used to, the time goes, we just know the time goes, Mataji. But there almost 3 years, we didn't even know how it went. Yes, you got the point. You got the point. Yes. Time வந்து மல்லிகா மாதாஜி, very nice to see you yesterday. I saw நிறைய பேருக்கு என்னை தெரியும், எனக்கு நிறைய பேர் தெரியாம இருந்தது. yesterday I saw மல்லி மாதாஜி. So பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தனிஸ்ரீ made a beautiful point. Time, actually we are conquering time. Frankly speaking, by devotional service we are conquering time. We are not a slave of time. We are conquering it. அந்த 3 மணி நேரத்தை we are just conquered it because we are with our eternal father. அந்த 3 மணி நேரம் நம்ம அவர் கூட செலவிடும் போது நமக்கு டைம் ஜெனரலாவே மெட்டீரியலிஸ்டிக்காவே கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது, இல்லைங்களா? when you are just நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களோட நீங்க இருந்தீங்கன்னா you will love to stay together and டைம் ஐயோ டைம் போகுதேன்னு வருத்தமா இருக்கும், இல்லைங்களா? அந்த மாதிரி நேத்து தனிஸ்ரீ சொன்ன மாதிரி அவர்களுடைய அந்த லெக்சரா இருக்கட்டும், தாமோதர லீலா வந்து இருக்கட்டும், எல்லாமே மகாராஜ் இருந்த அந்த 2 மணி நேரம் இப்படி ஒரு க்ஷணமாட்ட பறந்துருச்சு. சோ அந்த கீர்த்தன் இப்பவும் நம்ம அதே தான் பண்றோம். we just hear கீர்த்தன். now we are fond of food generally. now we are having good food. உண்மையில் நல்ல ஃபுட் குக் பண்ணி சாப்பிட்டு பழகிட்டோம். ஆக்சுவலி yesterday I observed a new change in me. நார்மலா மாதிரி மகாராஜ் வரப்ப நாங்க நிறைய குக் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் குக் பண்ணுவோம். மகாராஜ் சாப்பிட்டு கிளம்புனே நாங்க எல்லாரும் உள்ள பூந்துருவோம். அதெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பண்றதுனால நம்ம வந்து பொதுவா ஜென்ரலா பண்ணிக்காதனால I will have a craving. நானுமே அடிச்சு புடிச்சு அங்க போய் நின்னுக்குவேன். I just want to have a taste. டோக்லா பண்ணுவாங்க, நிறைய திங்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் லாஸ்ட் மந்த் வந்து we almost tried all the items. சோ அது எல்லாமே நம்ம என்னென்ன அங்க பண்ணாங்களோ அது எல்லாமே நம்ம டெய்லி செஞ்சு சாப்பிட்டு பழனால yesterday I really didn't have that craving even.
that is the satisfaction we're achieving Krishna consciousness. நமக்கு அந்த craving கூட it is going down. I just came, நான் அந்த பக்கமே போகல, நான் வந்து regular food with our devotees, I just came here. நான் அந்த சைடே, normally I will be eating with them only. So even that நம்ம வந்து இதுல கிருஷ்ணா கான்சியஸ்ல நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம்னா that satisfaction is somewhat eternal. We are feeling so satisfied. So that is the satisfaction Krishna is giving us. So yesterday I realized, wow, even the cravings can go down if we take prashadam அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நேத்து நானு. So புலன்களை கட்டுப்படுத்தாம நாம அதை வந்து ப்ராப்பரா கிருஷ்ணா கான்சியஸ்ல என்கேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா then we will not have a சூடோவா நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவிங்கே இருக்காது. நான் அனுபவிக்கல, நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி கூப்பிடுறாங்க, எனக்கு வந்து பக்தி வைபவ் கிளாஸ் கூப்பிடுறாங்கன்னா ஐ வில் சூஸ் பக்தி வைபவ். சோ பக்தி வைபவ்ல போய் வந்து அங்க வந்துட்டு ஐயோ அந்த மூவி போயிருக்கலாமோ, அந்த மூவில அப்படி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் ரினவுன்சியேஷன் இல்லைங்களா? பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே துள்ளி குதிச்சுட்டு ஓடுறோம், மகாராஜ் வராருன்னா எல்லாம் தூக்கி போட்டு வில் கோயிங் டு த கிளாஸ். So this is the naturally we are getting satisfied இல்லைங்களா? So naturally நம்மள வெளியில கூட்டிட்டு வரக்கு இந்த taste is helping us. Just imagine Mataji, who is going to stop me Sunday afternoon 3 to 6 we are having Bhakti Vaibhav. Who is going to stop me if I am going to watch something? சும்மா நான் ஆன் பண்ணி விட்டுட்டு I can go and watch something. That is called மித்யாச்சாரா. நான் இருக்கிறேன் பக்தி பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு I can do anything else. That is மித்யாச்சாரா. But we naturally have inclination. நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய பௌதிக விஷயம் நடந்தாலும் we just ignore and go to the class means Krishna has given us higher taste. பரம் திருஷ்டுவா, உண்மையில் இது ஒரு வரம். Getting not influenced by mode is a varam. அந்த மோட் அதுதான் லிபரேஷன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எதுக்கு விடுதலை லிபரேஷன்ங்கிற வேர்டு யூஸ் பண்றோம்? why? Who will be liberated? One is bound will be liberated, right? So the word liberation means that we are bound with this body. நம்ம கட்டப்பட்டிருக்கோம், நம்ம சிறைப்படுத்தப்பட்டிருக்கோம். That is why we tell it as liberation. அதுல இருந்து வெளியில வந்தோம்னா we call it as liberation. So உண்மையில் Krishna is helping us to liberate. நம்மள இந்த கட்டுல இருந்து நம்மள வெளியே வர சொல்றாரு. He's helping us to liberate. பட் நம்ம என்ன பண்றோம்னா புட்டிவாதமா இந்த வகுப்பு கேட்கிற வரைக்கும் நான் நாளைக்கு காலையில பாருங்க நான் முக்தி அடைந்த ஆத்மான்னு நினைப்போம். மறுபடியும் 10 மணி ஆனோம்னா எங்க அப்பா எனக்கு இந்த சொத்து கொடுக்கல, எங்க மாமனாரு என் குழந்தாரு கொடுத்து எனக்கு கொடுக்காம விட்டுட்டாரு. We just go again for materialistic enjoyments. உண்மையில் எந்த சொத்து யாரையும் சேர்ந்தது கிடையாது. 3 வேளை சாப்பிடுறோம், ஜெபம் பண்றோம், பகவான கும்பிடுறோம், ஃபேமிலி மெம்பர்ஸ பாக்குறோம், போய்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். எந்த சொத்து நம்ம கூட இருக்க போகுது? டெம்பரரியா நம்ம ஒரு சொத்தை நம்ம ஜஸ்ட் கிருஷ்ணா பை மர்சிஃபுல்லி கருணையோட அந்த டெம்பரரியா நம்ம அந்த இடத்துல இருக்க நமக்கு சாங்ஷன் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். நத்திங் பிலாங்ஸ் டு அஸ், எவ்ரிதிங் இஸ் லார்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. டெம்பரரியா நம்மள ஏதோ விட்டு வச்சிருக்காரு, நாம அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் அவர் லைஃப். திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு லிவ். சோ மித்யாச்சாரா அப்படிங்கிறது இன்டர்னல் கிளீனிங் பண்ணாம எக்ஸ்டர்னலா சேஞ்ச் ஆகாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் அடுத்ததே சொல்லிட்டாரு. செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்ம யோகத்தில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவன். சோ இங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம இங்க வர்றதுக்கு முன்னாடி கூட we were somehow leading at least a moral life இல்லைங்களா? ஒரு பெண்ணா இப்படி இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த கோடுக்குள்ளயாவது நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இங்க வரக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம ஸ்கூல்ல, காலேஜ்ல, நம்ம ஃபேமிலிக்குள்ள we are trying to follow the code. ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ நம்ம இப்படிதான் இருக்கணும். நம்ம மனச வந்து ஈவன் all of us have undergone our teenage.
நாமளும் ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் வராமல்ல இல்ல. ஆனால் எவ்வளவுதான் ஹார்மோன்ஸ் நம்மள தூண்டினாலும் we all didn't go for something abnormal, right? Abominable. நம்ம நினைச்சா நம்ம போனா நம்மள யார் தடுக்க முடியும்? நம்ம போகல இல்லைங்களா? we chose to remain little controlled, இல்லையா மாதாஜிஸ்? at least to some extent. நம்மள கேள்வி கேட்பாங்க பட் நம்மளுடைய ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் பின்னாடி நம்ம போயிருந்தோம்னா நம்ம எப்படி வேணா நம்ம வாழ்ந்திருக்கலாம். somehow we are trying to lead a ஓரளவுக்காவது அந்த சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணி நாம் ஒரு கண்ட்ரோல் லைஃப் வாழ்ந்தனாலதான் நம்மளால அந்த பீஸ்ஃபுல்னஸ், உண்மையில் இன்னைக்கு நம்ம படுத்தா அடுத்த செகண்ட் தூங்குறோம் அப்படின்னா அதற்கு உண்மையான காரணம் we are not done anything abominable. நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. நைட்டு தூக்க வரலன்னு சொல்றவங்க பின்னாடி தெளிவாவே ஹியூஜ் ஃபிளாஷ்பேக். அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு உள்ள அறுத்துதுன்னா they cannot sleep. I have seen people, many people, even for us, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு பிரச்சனைனா we cannot sleep well. Have you experienced மாதாஜி? கண்ணை வச்சு 3 நாள் தூக்கம் வராது, கண்ணு குத்தா கூட தூக்கம் வராது இல்லைங்களா? எஸ், அந்த கில்ட்டி ஃபீலிங் நம்மள தூங்க விடாது இல்லைங்களா? சோ நம்ம நிம்மதியா தூங்குறோம்னாலே இட் மீன்ஸ் we are not done anything abominable இல்லைங்களா? அந்த தூக்கம் வராம தவிக்கிறவங்களை கேட்டு பாருங்க. many people they suffering without sleep because their mind is full of sinful activities. அது எல்லாம் நம்பி சோ இந்த உலகத்துல தூக்கம் வரல. நமக்கு எப்பவாவது ரேரா மத்தியானம் தூங்கிட்டா ராத்திரி தூக்கம் வராது, சம்டைம்ஸ், வெரி ரேர்லி. சோ அப்பதான் தெரியும், ஐயோ நைட்டு முடிச்சிருக்கிறது இவ்வளவு கொடுமையா அப்படின்னு, இல்லையா மாதாஜிஸ்? இஸ் இட் நாட் அ ஹாரிபிள் திங்? நாட் ஏபிள் டு ஸ்லீப் இன் த நைட், இஸ் இட் நாட் அ ஹாரிபிள் திங்? சோ நம்ம இந்த உள் மனசு உறுத்து ஊட்டுமா, சம்திங் உள்வினை உறுத்துமா, சம்திங் ஒரு இது நான் படிச்சிருக்கேன். நம்மளோட இன்டர்னல் கான்சியஸ் will prick us. It will prick us. You have done something. ஊழ்வினை உறுத்து ஊட்டும் சம்திங், அந்த மாதிரி ஒண்ணு பார்த்திருக்கோம். சோ நம்ம our conscious will prick us. So at least புலன்களை ஒரு ரெகுலேஷன் படி, சாஸ்திரப்படி கண்ட்ரோல் பண்ணி மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி, இங்க சொல்றது கிருஷ்ணா யோகத்தை பத்தி சொல்றாங்க. ஜென்ரலி நம்ம சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணி வாழ்றவங்க ஓரளவுக்காவது பீஸ்ஃபுல் லைஃப் வாழுவாங்க இல்லையா மாதாஜிஸ்? அட்லீஸ்ட் ரொம்ப நம்ம கிருஷ்ண உணர்வு அளவுக்கு நம்ம உயரலனா கூட சென்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வாழும்போது we'll have some peaceful life. ஆனா பகவான் இங்க என்ன சொல்றாரு? is bringing next word, பற்றின்றி, without attachment அப்படிங்கிற வேர்டு சொல்றாரு. ஈவன் புலன்களை மட்டும் கட்டுப்படுத்தி வாழ்ந்தாலும் நமக்கு நிறைய சஃபரிங் வருது. ஏன்னா அது அடுத்த பாயிண்ட் நம்ம பண்றது இல்ல இல்லைங்களா? நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம நல்லா சென்ஸ் கண்ட்ரோல் பண்ணி தான் வாழ்ந்தோம். இருந்தாலும் நமக்கு ஏன் அப்பப்ப கஷ்டப்படுறோம், ஏன் நம்ம சஃபர் ஆகுறோம்னா அடுத்த பாயிண்ட் பற்றின்றி. பற்று இல்லாம வாழுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது இங்க வரக்கு முன்னாடி. ஈவன் பிஃபோர் கம்மிங் டு த கிளாஸ் ஐ வாஸ் திங்கிங் என்னுடைய அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் மை ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன் இஸ் பர்ஃபெக்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஐ தாட் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அண்ட் ஐ எம் டூயிங் அ கிரேட் ஜாப் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் கம்மிங் டு பகவத் கீதா only I understood this attachment only will give me many problems. So I need not get attached to them. I should serve them. I should serve them with the service attitude, not with the possessing attitude. Attachment வந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வர பார்ப்போம். We try to possess them. We try to dominate them. ஆனா அதே ஹஸ்பண்டையும் சில்ட்ரனையும் அதே சர்வீஸ் மூலம் சர்விங் ஆட்டிடியூட்ல பாக்குறதுதான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வு நீங்க எங்கேயும் ஓடி போக போறது இல்ல. உங்க ஹஸ்பண்டையும் குழந்தைகளையும் தான் பார்க்க போறீங்க.
பட் யுவர் ஆட்டிடியூட் சேஞ்சஸ். இவ்வளவு நாளா உங்களுதுன்னு அட்டாச்மெண்டோட வாழ்ந்தீங்க. இப்ப வந்து சர்விங் ஆட்டிடியூட். இட் இஸ் a service given to me. நான் இந்த உடல் எடுத்ததுக்கு என்னுடைய சர்வீஸ் என்னன்னா என் ஹஸ்பண்டையும் குழந்தைகளையும் நான் பார்க்கணும். லெட் மீ டூ இட். இஃப் ஐ டூ இட், உண்மையில் மாதாஜி நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டை திருப்திப்படுத்த முடியாது, குழந்தைகளை திருப்திப்படுத்த முடியாது உங்க சர்வீஸ்னால. நீங்க எல்லா நாளும் ஒழுங்கா சர்வ் பண்ணிருப்பீங்க. ஒரு நாள் ஒரு இது தப்பா போனா they will start blaming you. But after coming here you will understand you are satisfying Krishna. Krishna is happy with you. நீங்க அந்த கடமையை செய்யறதுனால யார் சந்தோஷப்படுறாங்களோ படலையோ, கிருஷ்ணா within your heart, the super soul within your heart, he is very happy. Oh, my child is doing a perfect duty. அவர் உங்க மேல சந்தோஷப்படுவார். So we don't think that no one, all your sacrifice, all your work is going unnoticed. லேடிஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு I have been talking with many Matajis. எல்லாருக்கும் ஈவன் பிஃபோர் கம்மிங் இயர் பெரிய குறை லேடிஸ்க்கு, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு. ஜென்ஸ் இதை மைண்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய குறை, நான் இவ்வளவு பண்றேனே என்னை யாரும் மதிக்கிறது இல்ல, நான் இவ்வளவு பண்றேனே என்னுடைய சர்வீஸ் யாருமே நோட் பண்ணல. டோன்ட் வி ஆல் ஹேவ் திஸ் ஃபீலிங் மாதாஜி, எஸ்பெஷலி மாதாஜிஸ்? டோன்ட் வி ஆல் ஹேவ் திஸ் ஃபீலிங்? நன்றியே இல்லாம இருக்காங்க, இப்படி பண்றாங்க. சோ கிருஷ்ணா இஸ் டெல்லிங் ஹியர், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, டோன்ட் டூ இட் ஃபார் யோர் செல்ஃப், டூ இட் ஃபார் மீ. எனக்கு பிடிக்கும்னு பண்ணு, ஐ வில் பி என்ஜாயிங். சோ இது எவ்வளவு பெரிய ஒரு பூஸ்ட் நமக்கு இல்லைங்களா? நான் எனக்கு பௌதிகமா என்னை யார் ரெகக்னைஸ் பண்ணலன்னா கூட, when I start serving my family members, Krishna is happy with me. அதை விட நமக்கு என்ன வேணும்? பகவானை திருப்திப்படுத்துறதை விட எனக்கு வேற என்ன வேணும்? So we should convert our dominating attitude into service attitude. Naturally நீங்க அப்படி சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, your family member will start loving you more than before, because we are changing our attitude to service attitude. இவ்வளவு நாளா போனா போகுது, நான் எனக்கு என்னோட இதை யூஸ் பண்ணி உனக்கு அப்படி பண்றேன், நீ என்னை மதிக்கல அப்படின்னு நினைப்போம். இப்ப என்ன பண்ணுவோம்? ஐயோ இது கிருஷ்ணா எனக்கு கொடுத்த டியூட்டி, நான் இதை செய்யலன்னா கிருஷ்ணா என்னை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு நம்மளுடைய அந்த ஆட்டிடியூட மாத்தி நம்ம அந்த ஃபேமிலி லைஃப்ல நம்ம ஈடுபடும் போது நேச்சுரலி நம்ம அகங்கார குறையும், நம்மளுடைய அகந்த டோட்டலா கீழே போகும். So our family members will start loving us. நம்மள வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. Because they also can understand the love we have. இப்ப நம்ம வந்து லவ் ஓட செய்யும்போது you have a dominating quality. See, நான் பண்றேன், நான் செஞ்சனால அது நீ என்கிட்ட அனுபவிச்சனால you are bound to me அப்படின்னு நினைக்கிறோம். But why don't you convert into Krishna conscious activity? Why don't we do it for Krishna? கிருஷ்ணாக்கு பிடிக்கும், so let me do it. அப்படி நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒர்க்கையுமே மாத்த தேவையில்லை. பட் we will do everything for Krishna. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உணர்வோம், நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் பகவான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம வந்து பல இடங்கள்ல மறந்துருவோம். We are just forgetting that Krishna is watching me. He is watching each and every action of me. Let me satisfy him. நாம வந்து பகவத்கீதா படிச்சு பாகவதம் படிச்சு ப்ரீச் பண்ணா மட்டும்தான் அவரை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்காதீங்க. நீங்க செய்யும் ஒவ்வொரு செயலையும் நம்ம கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தலாம். If we know how to act, நம்ம ஒவ்வொரு செயல் மூலம் அவரை திருப்திப்படுத்தலாம். That is called Krishna consciousness. Not going into forest. வெளியில தப்பா சொல்றாங்க, ஐயோ அங்கெல்லாம் போயிடாத, அவங்க சாமியார் ஆக்கிக்குவாங்க. Some of you are here with me the past 2 years. Have you experienced something like that, Mataji? Anything abnormal with our preachings? No, Mataji. Oh. No, Mataji. Oh. We are just purifying ourselves, right? எங்கேயாவது நாம வந்து ஃபேமிலி விட்டுட்டு போய் நீங்க வந்து காட்டுக்குள்ள போந்துக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? We are just helping to how to lead a beautiful Krishna conscious life. ஏன் மக்கள் வெளியில அப்செக்ட் பண்ணாதீங்க, ஐயோ அங்க போகாதீங்கன்னு சொல்றாங்கன்னா, people don't want you to get purified. Please understand the motive behind people stopping you from coming into Krishna conscious. அது உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், யார் உங்களை தடுத்து நிறுத்தினாலும்
their motive is they don't want you to get purified. நீங்க சுத்தமாகிறது அவங்களுக்கு விரும்பல. Because their sense gratification will go down. நாம வந்து பழையபடி புல இன்பத்தில் இருக்க மாட்டோம். We will become so matured. We will be நம்ம வந்து பழையபடி அவங்களுக்கு வந்து இன்பம் கொடுக்க மாட்டோம். அதனாலதான் ஸ்டாப் பண்றாங்க. But anywhere a person in Krishna conscious will be guided by the Lord to do her duty properly. கண்டிப்பா நம்ம வந்து நம்ம டியூட்டி ப்ராப்பரா செய்ய கிருஷ்ணாவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவார். He is doing it. I am experiencing it. It is not me alone doing it. He is also helping me in many ways. இது யார்ட்டையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். உண்மையில் நம்மள ரொம்ப செல்லமா அவர் பாத்துக்கிறார். நமக்கு அது புரியதான் இல்ல. நம்மள திருப்திப்படுத்த அவர் அவ்வளவு ட்ரை பண்றார். He is so taking care of us so well. பட் நமக்கு அவ்வளோ பேராசை. அவர் என்ன செஞ்சாலும் நம்ம அதை ரெகனைஸ் பண்றது இல்ல. Actually he is taking care of each and every feeling of us. நம்மள அப்படி பாத்துக்கிறார் பகவான். நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நம்ம அவ்வளோ கிரீடி. நம்ம அவனுடைய ஹிருதயம் ஃபுல் ஆஃப் கண்டாமினேஷன். சோ பாத்தீங்கன்னா பகவான் நீங்க என்ன சொல்றாரு? Do your duty. உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக. That's what I am talking for the past half an hour. Do your duty. செயலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும். நான் செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்துகிட்டு கண்ட நினைவுகளுக்கு வர்றதுக்கு just do your duty. செயலின்றி இருப்பவனால் தனது உடலை கூட if you want to maintain your body you have to work. இப்ப நீங்க உயிரோடு இருக்கணும்னா உங்களுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணா நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். நீங்க காட்டுக்கு போய் வந்து பழங்கள் மட்டும் சாப்பிடுற அளவுக்கு நம்ம உயர்ந்துட்டோமா? We need some food, right? For that we have to work. So Krishna is telling, நீ இந்த உடல்ல இருக்கன்னா நீ ஒர்க் பண்ணிதான் ஆகணும். So do your duty அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகாஸ். அடுத்து நாளைக்கு பார்ப்போம். Do your dutyன்னு சொல்லிட்டாரு. அடுத்து அந்த டியூட்டியை எப்படி செய்யணும்? நம்ம இன்னைக்கு பேசுறதெல்லாம் நாளைக்கு வரப்போகுது. ஆல்மோஸ்ட் I spoke for tomorrow shloka also. So anyways, let me stop it here. Om Tat Sat. Any doubts comes